ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பேக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்பயுமே சாதா பேக் தைச்சு தான் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து இந்த மாடல் பாருங்கள். இது வந்து நான் வாங்குற இடத்துல கிடையாதுங்க. இது நான் வாங்குற இடத்துல கிடையாது. இங்கே பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து அவங்களால தைக்க முடியல. ஏன்னா இங்கே வந்து 2 நாளாக மழைங்க, சரியான மழை. வேலூரில் சாயங்காலம் ஆனால் மழை வந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட்டு மதியம் வரையுமே கரண்ட் கிடையாது. அதனால் வந்து இந்த பேக் வந்து அவளால் தைக்க முடியல அப்படின்ட்டு என்கிட்ட வந்து 200 பேக் தைக்க சொன்னாங்க. அது வந்து சரி தைச்சி காலையில் ஒரு 100 பேக் தைச்சி கொடுத்தேன். என் பேக்கும் வந்து 1500 பேக் நான் இறக்கிட்டு இப்போ வந்து இது வந்து காலையில் ஒரு 100 பேக் தைச்சி கொடுக்குறேன். இது ஒரு 200 நாளைக்கு மதியம் வேணுமா. எனக்கு நாளைக்கு சாயங்காலம் எனக்கு வந்து கொடுக்குற இடத்துல பேக் கொடுப்பாங்க. சரி என்னால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப்புன்னு கேட்கும்போது செய்யலாமே அப்படின்றதுனால தான் இது வந்து நான் வாங்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த மாடல் நான் இதுக்கு முன்னாடி தைச்சதே கிடையாது. எப்பயுமே பார்டர் பேக் வந்து நாங்கள் இப்படி, அதாவது வேறு மெத்தடில் தப்போ இப்போ பாருங்கள், இந்த சைடும் புடி ஏற்றிட்டு இப்படி மடிச்சிக்கணும். இப்படி மடித்து இந்த சைடு கட் பண்ணிக்கணும். பார்டர் வைக்க போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நான் எப்பயுமே வாங்குற இடத்துல என்ன பண்ணணும்னா 1/2 இன்ச் தான் மடிப்பேன். ஆனால் இவங்க பாருங்கள் 1 இன்ச்சுக்கு மேலே மடிக்க வைக்கிறாங்க. எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது கேட்காங்க. இங்கே பாருங்கள், இது இப்படி தைச்சிட்டேன்னா இங்கே 1 சைடு புரிய வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி வச்சுக்கோ. நான் இப்படி மடிச்சுக்கோ. அதே 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு இங்கே ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இப்படி ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு போட்டாக்கா முடிஞ்சிடுச்சு. ஒரே நேரத்தில் 2 பக்கமும் புடி ஏற்றுறேன். பாருங்கள், எல்லா பேருமே இப்படி தான் இருக்கும். நான் கிட்டத்தட்ட பாருங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா நான் புடியுமே இது பாருங்கள். இது வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. 5 எப்பயுமே 4ஆம் மடிப்பேன். இது வந்து 5ஆக கட் பண்ண சொன்னாங்க. இதுவுமே டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா நம்ம வாங்கின இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் வராது. அவர் இன்னைக்கு பேக் இல்லைன்னு சொன்னதுனால சரி இவங்களாம் ஹெல்ப்புன்னு கேட்கல. சரி முடிச்சு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கும் வீடியோக்கு வந்து புதுசாக பேக்குன்றது ஒரே மெத்தடில் கிடையாதுங்க. நிறைய மாடல் வரும். அதுவும் உங்ககிட்டே ஷேர் பண்ணிக்கலாம். இப்படியும் இருக்குது பேக்குங்க அப்படின்ட்டு. நேற்று ஒரு மாடல் காமிச்சிருப்பேன். போனது வந்து போட்டு நேற்று ஆமாம்